சோத்திரம். என்னாகமம் 14 சோத்திரம். என்னாகமம் 14 9வது வசனத்தை வாசி. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். இந்த வருடத்திற்காய் கர்த்தர் நமக்கு கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 6 காரியங்களை ஆண்டவர் என்னோடு பேசினார். இந்த வருஷத்துல உன் சபைகளுக்குள்ளாய், உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாய், உங்க ஊழியத்திற்குள்ளாய் இந்த 6 காரியங்களை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதன் ஒரு வார்த்தையைத்தான் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை, உன் போரையெல்லாம் முடிய பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்துருவுக்கும் எனக்கும், கோலியாத்துக்கும் எனக்கும், சோத்திரம், மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் ஆமானுக்கும் நடக்கிற, சோத்திரம், தாவீதுக்கும் கோலியாத்துக்கும், தாவீதுக்கும் சவுலுக்கும் நடந்த போரை கர்த்தர் முடிய பண்ணினது போல இந்த 2026வது வருஷம் இதுவரை இருந்த சகல போரையும் கர்த்தர் முடிவுக்குள்ளாய் கொண்டு வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 6 காரியங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு உங்கள் தனி ஜெபத்தில் நீங்கள் செபிக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்கிறேன். முதலாவது, கர்த்தர் இந்த ஆண்டு செய்ய போகிற காரியம், அநேக நாட்களாய், நெடு நாட்களாய், நெடு வருடங்களாய் தொடர்ந்தேர்ச்சியாய் வந்த சகல போரை கர்த்தர் முடிவுக்குள்ளாய் கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது, கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை, அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. மறுபடியும் சொல்லுங்க. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. இந்த 2026வது வருஷத்திற்குள்ள வந்திருக்கிற நமக்கும் நம் குடும்பத்திற்கும் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை, இதுவரை எந்தெந்த அந்நிய நிழலெல்லாம் ஆளுகை செய்ததோ அந்த அந்நிய நிழலை உன்னை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு விலகி போக செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நிழல் விலகி போக போகிறது. மறுபடியும் சொல்லுங்க, நிழல் விலகி போக போகிறது. சோத்திரம். என்ன அந்நிய நிழல் என் மேல, என் சரீரத்தின் மேல, என் குடும்பத்தின் மேல இருந்தாலும் அந்த நிழலை இந்த ஆண்டு என்னை விட்டு கர்த்தர் விலகி போக செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க? இந்த நிழல் எதன் மேல இருந்துச்சு? கரெக்டா சொல்லுங்க. இந்த நிழல் எங்க இருந்து விலகி போச்சு? எதன் மேல இந்த நிழல் இருந்துச்சு? கானான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான். 12 பேர் வேவு பார்க்க போறாங்க. 10 பேர் வேற காரியத்தை பார்க்கிறார்கள். ஆவியினால் நிரப்பப்பட்ட, அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட காலேப்பும் யோசுவாவும் பார்த்த ஒரு வெளிப்படையான தரிசனம் இது. எல்லாரும் வேற ஆசீர்வாதங்களை பார்க்கிறார்கள். ஆனால் காலேப்பும் யோசுவாவும் இப்படி பார்க்கிறார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போனது. நான் சொல்கிறேன், கானான் என்பது எகிப்துக்கு சொந்தமானது அல்ல. கானான் என்பது புறஜாதிகளுக்கு சொந்தமானது அல்ல. கானான் தேசத்துக்குள்ள 7 பலத்த ஜாதிகள் இருந்தார்கள். எபூசியர்கள், கிர்காசியர்கள், இப்படி 7 பலத்த ஜாதிகள் இருந்தார்கள். கானான் என்பது அந்த 7 பலத்த ஜாதிக்கு சொந்தமானது அல்ல. கானான் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். கானான் என்பது இஸ்ரவேலின் சந்ததிக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். கானான் என்பது, நான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், கானான் என்பது என்னுடைய ஆசீர்வாதம். கானான் என்பது என்னுடைய சொத்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், கானான் என்பது இன்னொருத்தருடைய ஆசீர்வாதம் அல்ல. கானான் என்பது என்னுடைய வாக்குத்தத்தம். கானான் என்பது என்னுடைய தரிசனம். கானான் என்பது என் சந்ததியின் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓன் கானான் மேல, ஓன் கானான் மேல, கவனிங்க கவனிங்க, ஓன் ஆசீர்வாதத்தின் மேல, ஓன் தரிசனத்தின் மேல, ஓன் குடும்பத்தின் மேல எந்தெந்த அந்நிய நிழல் இருந்தாலும் இந்த வருடத்தில் அந்த அந்நிய நிழலை நான் விலகி போக செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் சில நிழல் விலக போகிறது. சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இந்த வார்த்தை இப்படி கேட்கிறேன், எது உங்களுடைய கானான்? எதை நீங்கள் கானானாய் பார்க்கிறீர்கள், அல்லது யாரை நீங்கள் கானானாய் பார்க்கிறீர்கள்? நான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை சாதாரண சோத்திரம் பிள்ளை அல்ல. அந்த பிள்ளைக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, அதுதான் கானான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளை, 2 பிள்ளை, 3 பிள்ளை, சோத்திரம் கர்த்தர் எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறாரோ அந்த பிள்ளைக்கு பரலோகம் வைத்த பெயர், அது உன் சுதந்திரம், அது உன் கானான். அந்த கானானை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளையின் மேல எந்த அந்நிய நிழல் இருந்தாலும் இந்த ஆண்டு அந்த அந்நிய நிழலை நான் விலகி போக செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்க இருக்கிற மனைவிமார்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் கணவன் தான் உங்களுக்கு. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இங்க இருக்கிற கணவன்மார்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனைவிதான் உங்களுக்கு கானான். இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோர் தான். சொல்ல மாட்டேங்கிறீங்களே கானான். இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகள் தான் உங்களுக்கு கானான். நம்ம வீடு தான் நமக்கு கானான். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறேன். தோத்திரம். நம்ம சம்பாதிக்கிற, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை தான் நமக்கு என்னது? கானான். இந்த உள்ளான இந்த சரீரம், இந்த சரீரத்துக்கு இன்னொரு பெயர் கானான். ஒரு ஆமென் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. இந்த சரீரத்துக்கு இன்னொரு பெயர் கானான். இந்த உள்ளான மனுஷன் இருதயம், உள்ளே ஒரு ஆலயம் இருக்கிறதா, இந்த ஆலயத்திற்கு தேவன் கொடுக்கிற இன்னொரு பெயர் கானான். என் ஆவிக்குரிய வாழ்க்கை, என் ஜெப வாழ்க்கை, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பரலோகம் இன்னொன்று வைக்கிற பெயர் கானான். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கானானின் மேல, உன் கானானின் மேல எந்த அந்நிய நிழல் இருந்தாலும் இந்த ஆண்டு நான் அந்த அந்நிய நிழலை விலகி போக செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அந்த கானானை விட்டு இந்த நாட்களில் அந்நிய நிழலை கர்த்தர் விலகி போக செய்ய போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்ல, இந்த ஆராதனை வேளையில சில அந்நிய நிழல் விலக போகிறது. இந்த சரீரம் கானான். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த சரீரம் கானான். இதில் இருக்க யூட்ரஸ், இதில் இருக்கிற கிட்னி, இதில் இருக்கிற ஹார்ட், இதில் இருக்கிற சதை, இதில் இருக்க எலும்பு, இது அத்தனையும் கானான். ஆனால் அந்த சரீரத்தின் மேல சில வியாதியை கொடுப்பதற்கு, சில வாதையை கொடுப்பதற்கு, சில பொல்லாப்பை கொடுப்பதற்கு இன்றைக்கும் ஏதோ ஒரு சிலல், ஏதோ ஒரு நிழல், ஏதோ ஒரு அந்நிய நிழல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் என் சரீரத்தின் மேல் இருக்கிற, என் சரீரத்தின் மேல் இருக்கிற சில வியாதியை கொண்டு வருகிற, சில பொல்லாப்பை கொண்டு வருகிற, சில வாதையை கொண்டு வருகிற அந்நிய நிழல் எல்லாம் இன்னைக்கு விலக போகிறது. இன்னைக்கு விலக போகிறது. கையை தட்டி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ராமானா சதா ராபாலாமா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், கானான் என்பது எனக்கான வாக்குத்தத்தம். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், கானான் என்பது, சொல்லுங்க, கானான் என்பது எனக்கான வாக்குத்தத்தம். சொல்லுங்க மறுபடியும், கானான் என்பது என் தலைமுறைக்கான வாக்குத்தத்தம். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறா, எதை நீ கானானா பார்க்கிற? ஹல்லேலூயா. உன் வீடு உனக்கு கானானா இருந்துச்சுன்னா இன்னைக்கு உன் வீட்டின் மேல் இருக்கிற சில அந்நிய நிழல் எல்லாம் விலக போகிறது. ராமானா ஷாதா ராபா லாமா நாமா. செபிங்க 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 செபிங்க. ஓ ராமானா ஷாதா ராபா லாமா. செபிங்க. எனக்கு தெரியும், ஹல்லேலூயா, இங்க நீங்க செபிக்க செபிக்க சில நிழல் விலக போகிறது. உன் சரீரத்தை விட்டு விலக போகிறது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு சில அந்நிய நிழல் விலக போகிறது. உன் பிள்ளையின் வாழ்க்கையை விட்டு, உன் வாலிப பிள்ளையின் வாழ்க்கையை விட்டு சில அந்நிய நிழலை கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் விலக செய்ய போகிறார். ராமா நாமா சாதாராமா. செபிங்க 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 செபிங்க. இந்த வருஷத்தின் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனம், உன் கானான் மேல, உன் கானான் மேல் இருக்கிற அத்தனை நிழலும் விலகுவதாக. Hallelujah. 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 Praise God. Hallelujah. Praise God. Hallelujah.
நிழல் விலகட்டும் ஆண்டவரே, நிழல் விலகி போகட்டும், அந்நிய நிழல் விலகட்டும், அந்நிய நிழல் விலகட்டும், அந்நிய நிழல் இதுவரை ஆக்கிரமித்த இந்த வார்த்தையை கத்த தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். உன் குடும்பத்தை ஆக்கிரமித்த, உன் சரீரத்தை ஆக்கிரமித்த, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆக்கிரமித்த சில அந்நிய நிழல் இன்றைக்கு விலகி போகிறது. இன்றைக்கு விலகி போவதாக, இன்றைக்கு விலகி போவதாக. கையை தட்டி ஆவியில நிறைந்து அதை பெற்றுக் கொள்ளுங்கள். நிழல் விலகுகிறது, நிழல் விலகி போகிறது. ராமாநாமா ஷதரபலமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்டு எங்க சபையின் மேல, எங்க வீட்டின் மேல, எங்க மேல, என் பிள்ளைகள் மேல, என் கையின் பிரயாசத்தின் மேல இருந்து அத்தனை நிழலை கர்த்தர் இன்னைக்கு விலகி போன செய்ததற்காக உங்களுக்கு நாங்களுக்கு சபையாராய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல கையை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துங்க. ஒன்று, போர் முடிய போகிறது. ரெண்டு, அந்நிய நிழல் ஏன் கானானை ஆக்கிரமித்த, அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு, ஏன் கானான, எனக்கான கானான ஆக்கிரமித்த நிழல் விலக போகிறது. மூன்றாவது ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். முன்னாடி பார்த்து வாசிங்க பார்க்கலாம். வானம் திறந்திருக்கிறாவும் 4 முளைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு. கடந்த வருஷத்துல தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவா சொன்னார், இந்த வருஷம் வானத்திலிருந்து ஒரு கூடு இறங்கி வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் சொல்றேன், இந்த வருஷத்துல உங்களுக்கானது, உங்கள் எதிர்பார்ப்புக்கானது, உங்க வாழ்க்கைக்கானது வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்லப்படுதுன்னா, பேதுரு ஃபாஸ்டிங்ல இருக்கிறார். பேதுருக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. கவனிங்க, பேதுருக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. அவர் மேல போய் ஜெபம் பண்றதுக்காக ஒரு மேல் வீட்டில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று தரிசனத்துல பார்க்கிறான், வானத்திலிருந்து ஒரு பெரிய துப்பட்டி என்ன செய்யுது? பெரிய துப்பட்டி இறங்கி வருது. அதுக்கு அடுத்த வசனம் தோத்திரம் வாசிங்க பார்க்கலாம். அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும், காட்டு மிருகங்களும், ஊரும் பிராணிகளும். எனக்கு ரொம்ப பசி, ரொம்ப பசி. பேதுருக்கு ரொம்ப பசி. இந்த பசிக்கிற இந்த டைம்ல தான் வானத்திலிருந்து ஒரு பெரிய கூடு இறங்கி வருது. அந்த கூட்டுல பார்த்தா சோத்திரம் காட்டு மிருகங்களும் சோத்திரம் ஊரும் பிராணிகள் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த வசனம் சோத்திரம், பேதுரு பார்த்து ஆண்டவர் சொன்னார், அது சோத்திரம் அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று. நான் சொல்றேன், இந்த வருஷத்துல வானத்திலிருந்து ஒரு கூடு இறங்கி வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க நம்புறீங்களா? சோத்திரம், இந்த வருஷத்துல வர்ற ஆசீர்வாதம் அத்தனையும் இன்னொரு மனுஷன் தெரிந்து அல்ல. சபை இதை சரியாய் புரிந்து கொள்ளட்டும். இன்னொரு மனுஷன் தெரிந்து அல்ல, இன்னொரு சொந்தக்காரன் தெரிந்து வர்றது அல்ல. இந்த வருஷம் கர்த்தர் வானத்திலிருந்து எனக்கான கூட்டை கொண்டு வர போகிறார். எனக்கான கூடு வர போகிறது. இந்த வார்த்தை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்க பசியை மாற்றக்கூடிய சில கூடு இறங்கி வர போகிறது. நம்புறீங்களா? பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, கூடு சாப்பாடு. இப்ப சாப்பாட்டுக்கு அதிலே பூமியில் உள்ள சகல, அவனுக்கு எழுத்தின் பிரகாரம் அப்ப அவனுக்கு தேவை சாப்பாடு. அந்த சாப்பாட்டுக்கு தேவையான அத்தனையும் அந்த கூட்டில் இருந்துச்சு. நான் அந்த வார்த்தை இப்படி சொல்றேன், இந்த வருஷம் சோத்திரம் எனக்கு முன்னாடி, என் வீட்டுக்கு முன்னாடி வானத்திலிருந்து ஒரு பெரிய கூடு வரப்போகிறது. அந்த கூட்டில் வெறும் மிருகங்கள் மாத்திரம் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், நிறைய ஸ்கார்பியோ கார் வரப்போகுது. அது கிறிஸ்டாவா, இனோவால கிறிஸ்டா அப்படின்னு ஒரு மாடல் வந்திருக்குது. நான் சொல்றேன், சில கூடுகளுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா சோத்திரம் இனோவா கார் உள்ள இருக்க போகுது, நிறைய பைக் உள்ள இருக்க போகுது, நிறைய ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்க போகுது. இன்னும் ஆமென் சொல்லுங்க, நிறைய பேருக்கு சொந்த வீடு உள்ள இருக்க போகுது.
சோத்திரம். நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் உள்ள வரப்போகுது, நிறைய பேருக்கு மேன்மை உள்ள வரப்போகிறது. அந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதங்களும் அந்த கூட்டில் வந்தது போல இந்த வருடம் முடிவதற்குள்ள உன் வீட்டின் மேல ஒரு கூட்டை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அந்த கூடு முழுவதும் சகல ஆசீர்வாதம், சகல நன்மை. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? சத்தமாத்த ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்க பசிக்கு இன்னொரு ஆளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நம்புங்கள், ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்க பசிக்காக, உங்க பசியை போக்குறதுக்கு இன்னொருத்தனை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் கொடுக்க மாட்டானா, இவங்க தர மாட்டாங்களா, இவங்கிட்ட இருந்து வராதா? நீங்கள் நம்புங்கள், இந்த வருஷத்துல வானத்திலிருந்து உங்களுக்கான கூடு வந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனம். இந்த வருஷத்துல சபை அதை பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. எதுல நீ பசியா இருந்தீங்க, எதுக்காக நீங்க காத்திருந்தீங்க? இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்றவங்க ரிசீவ் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. எதற்காக இத்தனை மாசம் பசியா இருந்த, எதற்காக இத்தனை மாசம் அழுத, ஆண்டவர் சொல்லுகிறார், அது கூட்டின் வழியாய் உனக்கு முன்னே வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. இந்த 2026 வருஷம் உனக்கான நன்மை நீ இருக்கிற இடத்திற்கு தேடி வரப்போகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரீமானா மா ஷாதா ராபா லாபா, ரீமானா ஹந்தா ராபா லாபா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வீட்டின் மேல உன் பசியை மாற்றக்கூடிய ஒரு கூடு இறங்கி வரப்போகிறது. உன் பிள்ளைகளுக்காய் ஒரு கூடு இறங்கி வரப்போகிறது. உன் வேலைக்காய் ஒரு கூடு இறங்கி வரப்போகிறது. ராமானா மா ஷாதா ராபா லாபா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடி இறங்கி வருவதாக, கூடி இறங்கி வருவதாக, வானத்திலிருந்து சம்திங் வருவதாக. செபிங்க, செபிங்க, செபிங்க. நான் ஆவியில பார்க்கிறேன், ஏதோ ஒன்று வரப்போகிறது. வானத்திலிருந்து ஏதோ ஒன்று வரப்போகிறது. உன் பிள்ளைகளுக்கானது, உனக்கானது வானத்திலிருந்து வரப்போகிறது. ஒருவேளை அது வானத்திலிருந்து தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அப்பமா இருக்கலாம். ஒருவேளை வானத்திலிருந்து பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்னியா இருக்கலாம். ஒருவேளை வானத்திலிருந்து சோத்திரம் இறங்கி வந்த சால்வையா இருக்கலாம். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல ஏதோ ஒன்று விழப்போகிறது, ஏதோ ஒன்று வரப்போகிறது, வானத்திலிருந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி இந்த வார்த்தைக்கு ரிசீவ் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளுங்க ரெடியா வந்திருக்கிறீங்க? பக்கத்துல உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, வானத்திலிருந்து ஏதோ வரப்போகுது. இதுக்கு பேரும் டோர் டெலிவரி, ஆன்லைன் டோர் டெலிவரி. தோத்திரம். ஒருவேளை டோர் டெலிவரி போடுறவனுக்கு அட்ரஸ் தெரியுமோ இல்லையோ, ஆனால் பரலோக டோர் டெலிவரி தேவ தூதர்களுக்கு ரொம்ப அட்ரஸ் நல்லா தெரியும். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல நிறைய பார்சல், ஆமைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, டோர் டெலிவரியா வானத்திலிருந்து உங்க மேல வந்து விழும். எத்தனை ஒரு ஆமைன்னு சொல்றேங்க? சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். 1, போர் முடிந்தது. 2, என் கானான் மேல் இருந்த நிழலெல்லாம் விலகி போயிடுச்சு. 3, என் பசியை ஆற்றக்கூடிய ஏதோ ஒன்று வானத்திலிருந்து வரப்போகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4 நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அங்கே அவன் ஒரு சொப்பனை கண்டார். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் 4வது தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, இந்த வருஷத்துல கர்த்தர் சபைக்கு செய்ய போகிற காரியம் என்ன அப்படின்னா, யாக்கோப்புக்கு முன்னாடி ஒரு ஏணியை வச்சது போல என் ஜனத்திற்கு முன்ன ஏற்றத்திற்கான ஏணியை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்லா ரிசீவ் பண்ணி கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த வருஷம் ஏணியை பார்க்க போறீங்க. ஏணி அப்படின்னாலே நமக்கு என்னதான் ஞாபகம் வரும்? ஏணினா என்ன ஞாபகம் வரும்? ஏற போறோன்னு அர்த்தம். இறங்குறது எப்படி வேணாலும் தவ கூட செஞ்சுக்கலாம். ஆனா ஏறுறதுக்கு என்ன வரும்? நான் சொல்றேன், அன்னைக்கு யாக்கோப்புக்கு தலைக்கு வெறும் கல் வச்சு படுத்திருந்தா,
எதிர்காலத்தை குறித்து எந்த ஹோப் இல்லை, எதிர்காலத்தை குறித்து எந்த நம்பிக்கை இல்லை. சொத்திரம் சொந்த ஊருக்கு போக முடியாது, போனா அண்ணன் கொன்றுவான். சொத்திரம் அப்பாட்ட சாபத்தை வாங்க வேண்டியிருக்கும், எங்க போறதுன்னு தெரியல. மாமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அங்க போனா என்ன நடக்கும் தெரியல. தலைக்கு ஒரு பெட்ஷீட் வச்சு படுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இத்தனைக்கு அப்பா ஆசீர்வாதம் இருக்குது, அப்பா ஆசீர்வாதம் இருக்குது, அண்ணன் சேஷபுத்திர இத்தனை ஆசீர்வாதத்தை வச்சுட்டு தலைக்கு ஒரு துண்டு வச்சு படுக்கிற கூட வழி இல்லாம சோத்திரம் நிற்பதியாய் சோத்திரம் வழியே வாய்ப்பே இல்லாம சோத்திரம் அனாதையை போல படுத்திருக்கிறான். அனாதையை போல படுத்திருக்கிற அவனுக்கு முன்னாடி அப்பா, இது அனாதைகள் தங்குற இடம் அல்ல, இது பெத்தேலாய் நான் உனக்கு அபிஷேகம் பண்ணுகிறேன். இந்த பெத்தேல்ல நான் உனக்கு முன்னே ஒரு ஏணியை வைக்கிறேன். யாக்கோபே, நீ மேலே ஏறி வா. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், யாக்கோப்புக்கு அன்றைக்கு ஏணி வைக்கப்பட்டிருந்தது போல இந்த 2026 வருஷத்துல உங்களுக்கு முன்ன, உங்க வீட்டுக்கு முன்ன, உங்க பிள்ளைகளுக்கு முன்ன, உங்க சம்பாத்தியத்துக்கு முன்ன கர்த்தர் ஏணி வைக்க போகிறார். நீங்கள் ஏல் பெத்தேலாய் மாற போகிறீர்கள். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல உங்களை கண்ணை பார்த்து சொல்லுங்க, ஒரு ஏணி முன்னாடி வரப்போகுது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? 10,000 சம்பளம் 20,000 மாறப்போகுது. ஏன்னா ஏணியில் ஏறிட்டோம்ல. தோத்திரம் 50,000 சம்பளம் 1,00,000 மாறப்போகுது. ஏன்னா ஏணியில் ஏறுறோம்ல. சோத்திரம் 1,00,000 சம்பளம் பல லட்சங்களை என் கை இந்த வருஷம் பார்க்க போகிறது. கர்த்தர் என்னை ஏணியில் வைக்க போகிறார். இன்னைக்கு நான் அனாதைதான். இன்னைக்கு என் தலையில கல் வச்சு, என் தலையில வெறும் கல் வச்சு படுத்திருக்கலாம். ஆனா எனக்கான நாள் வரும் பொழுது, நான் ஏணியில வரும் பொழுது மறுபடியும் இதே இடத்துக்கு வெறும் கையாய் அல்ல, வெறும் கையாய் அல்ல, 2 பெரிய பரிவாளத்தை உடையவனா இதே இடத்துல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. உங்க இடத்துல கர்த்தர் உங்களை பெருக செய்ய போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏணியில ஏற போறீங்க. ஹல்லேலூயா. தோத்திரம் தேவதூதர்களே என்ன செஞ்சாங்களா? ஃபர்ஸ்ட் ஏறுறது தான், இறங்குறது 2வதா. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களா? நான் சொல்றேன், இந்த 2026 வருஷம் ஏறுகிற வருஷம். சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நீங்க மேலே ஏறி வர போறீங்க. உங்க பிள்ளைங்க மேலே ஏறி வர போறாங்க. கணுக்கால் அளவுல இருந்து, முழங்கால் அளவுல இருந்து, இடுப்பு அளவுல இருந்து நீச்சல் ஆழம் வர்ற வரைக்கும் கர்த்தர் உங்களை மேலே கொண்டு வர போறா. மேலே வர போறீங்க. நிறைய பேர் ஃபாரின் போக போறீங்க. வயசான காலத்தில் நாங்க என்ன பாஸ்டர், வாய்ப்பு கிடைச்சா போவாங்க. எப்படி போவாங்கன்னு தெரியாதுன்னு போவாங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்க. இவன் இருந்தது வேற தேசம். என்னைக்கு ஏணியை பார்த்தானோ அன்னைக்கே யாக்கோப்புக்கு அப்பா எனக்கு ஃபாரின் கொண்டு போக போறாரு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இவன் இருந்தது வேற தேசம். ஆனா ஏணி என்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சோ அன்னைக்கு அந்நிய தேசத்துக்கு போனா அங்க போய் சும்மா இல்ல, 2 பெரிய பரிவாரங்கள். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகளை அல்லது உங்களுடைய வாசஸ்தலத்தை அடுத்த எல்லைக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். அடுத்த உயர்வுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். சமூகத்திலிருந்து வார்த்தையை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த வருஷம் ஏணியில என் கால் வைக்கப்பட போகிறது. ஏணியில நாங்க ஏற போகிறோம். சொல்லுங்க, குடும்பமா ஏணியில வர போறோம். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நான் மாத்திரம் இல்லை, குடும்பமா ஏணியில வர போறேன். கண்ண மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரீமானா, இந்த வருஷம் அது நடக்க போகிறது. கீழே இருக்கிற உங்களை ஏணி மேல உட்கார வச்சு கர்த்தர் அழகு பார்க்க போகிறா. யாருக்கோ இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறா. இன்னைக்கு நீ தள்ளப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு அப்பாவால, அம்மாவால, அண்ணனால துரத்தப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு தூக்கி எறியப்பட்டு இருக்கலாம். யாக்கோபே, யாக்கோபே, உனக்கான ஏணி உன் முன் வந்திருக்க. உனக்கான ஏணி இந்த ஆண்டு உன் முன் வந்திருக்கிறது. யாக்கோபே, மேலே ஏறி வா. யாக்கோபே, கையை தட்டி ஆவியில நிரம்பி செவிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மேலே ஏறணும் ஆண்டவரே, மேலே ஏறணும் ஆண்டவரே. அடுத்த எல்லையை பார்க்கணும் ஆண்டவரே. நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் கிடைப்பதாக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க.
இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிக்கிட்டு இருக்கிறார். யாருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வருஷம் நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷனை பார்க்க போறீங்க, நெக்ஸ்ட் லெவல் வேலையை பார்க்க போறீங்க, நெக்ஸ்ட் லெவல் சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க. காரணம், வானத்திலிருந்து ஒரு ஏணியை கர்த்தர் வாண்ட வச்சிருக்கிறார். ரெக்கமெண்டேஷனே இல்லாம இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். எஸ் லோ, ஈசாக்கோட ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, லாபானோட ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, ஏசாவோட ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. யாக்கோப்புக்கு வானத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து உன் பிள்ளை மேல வர்றதுக்கு வேற எவனுடைய ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. கர்த்தரே ஏணி வைத்து உன் பிள்ளைய மேல தூக்க போகிறா, உன் வாழ்க்கையை மேல கொண்டு வர போகிறா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. அது தரிசனமா பாருங்க. ஒரு ஏணி இருக்கிற மாதிரி, நீங்க முன்னாடி மேல போற மாதிரி, உங்க பிள்ளைங்க பின்னாடியே மேலே. தரிசனமா பாருங்க. இதான் வார்த்தை, இதான் தீர்க்க தரிசனம், இதான் இந்த ஆண்டு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனம். நான் சொல்றேன், நீங்க மேலே ஏறுவீங்க, குடும்பமா மேலே ஏறுவீங்க. யார் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ, எந்த ஏசாவுனை துரத்தினானோ, யார் உன்னை ஏளனமா பார்த்தானோ, அவனுக்கு முன்னாடி இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை ஏழு பெத்தல்ல மேலே ஏற வைக்க போகிறார். சபை ஏணியில் ஏற போகிறது. Hallelujah, 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 hallelujah. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 4 காரியங்கள். 1, இந்த ஆண்டு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. 1, போர் முடிந்தது. 2, ஏன் கானான் மேல் இருக்கிற அந்நிய நிழல் விலகி போயிடுச்சு. 3, எனக்கான பசியை தீர்க்கிற வானத்திலிருந்து ஏதோ ஒரு பெரிய துப்பட்டி இறங்கி வரப்போகிறது. 4, என் ஏற்றத்திற்கான ஏணியில என் கால் வைக்கப்பட போகிறது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? 5, தானியேல் ஸ்தோத்திரம் 2வது அதிகாரம் 34வது வசனம். முன்னாடி பார்த்து வாசிங்க பார்க்கலாம். முன்னாடி பார்த்து எல்லாரும் சேர்ந்து நல்ல சத்தமா வாசிங்களே. நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது, அதன் பாதங்களின் மேல் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கைகளால் பெயர்க்க கூடாத ஒரு கல் பெயர்ந்து வந்து உருண்டு வந்தது. உருண்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தெளிவா ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. சோத்திரம், உன் சார்பில் ஒரு கல்லை அனுப்ப போகிறேன். உனக்கு முன்னாடி இருக்கிற, உனக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிற சகல சத்துருவின் வல்லமைகளை நான் நொறுக்கி போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி அதை ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் லார்ட். நான் சொல்றேன், சில சாத்தானின் வல்லமைகள் நொறுங்க போகிறது. நமக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு பெரிய சிலை இருக்கும். தங்கத்தினால, வெள்ளியினால, வெண்கலத்தினால, இரும்பினால, களுமணினால கட்டப்பட்ட ஒரு பெரிய சிலை, ரொம்ப உயரமான சிலை. அவ்வளவு பெரிய சிலை இருக்கும் பொழுதே திடீர்னு அவன் சொப்பனத்தில் பார்க்கும் பொழுது கைகளால் பெயர்க்க கூடாத ஒரு கல் என்ன செய்தான், அது பெயர்ந்து உருண்டு வருதான். அது உருண்டு வந்து ஒரு பெரிய சிலை நிக்குது பாத்தீங்களா? அந்த சிலையின் மேல் மோதின மாத்திரத்தில் அவைகள் அத்தனை என்ன செஞ்சான்? இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எனக்கு முன்னே, என் குடும்பத்திற்கு முன்னே நின்று கொண்டிருக்கிற விக்கிரகத்தின் வல்லமைகளும் மந்திரவாதத்தின் வல்லமைகளும் இந்த ஆண்டு நொறுங்கி போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. சில வல்லமைகளை கர்த்தர் நொறுக்க போகிறார். எத்தனை பெற்றுக்கொள்வதற்கு ரெடி அவர்கள்? ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், ஒரு கல் வரப்போகிறது, ஒரு கல் உருண்டு வரப்போகிறது, ஒரு கல் உருண்டு வரப்போகிறது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஒரு கல் உருண்டு வரப்போகிறது, ஒரு கல் உருண்டு வரப்போகிறது. பைபிளில் வாசிக்கிறோம்ல, இந்த கல்லின் மேல் மோதுகிற எவனும் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவனும் நொறுங்கி போவான். இந்த 2026வது வருஷத்துல எனக்கு முன்னே நிற்கிற விக்கிரகங்கள், எனக்கு முன்னே இருக்கிற வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நொறுக்க போகிறார், கர்த்தர் நொறுங்க போகிறார், அது நொறுங்க போகிறது.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில ஏவலின் ஆவிகள் மேல இந்த கல் விழப்போகிறது. சில குறி சொல்லுகிற ஆவியின் மேல, சில சாபத்தின் ஆவியின் மேல, சில விபச்சாரத்தின் ஆவியின் மேல, சில மரணத்தின் ஆவியின் மேல, சில தற்கொலையின் ஆவியின் மேல, சில விபத்துக்களை உண்டு பண்ணுகிற ஆவியின் மேல இந்த கல் விழப்போகிறது. அந்த ஆவியின் வல்லமை என் குடும்பத்தைக்கு முன்னே நொறுங்கி விழப்போகிறது. நம்புறவங்க நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நான் சொல்லுகிறேன், நொறுங்க போகிறது. ஆமென் சொல்ல மாட்டேங்குது. பைபிள் வாசிக்கிறோம், அந்த கண்மலை கிறிஸ்துவே. தோத்திரம். அந்த கல் வேற ஒன்றும் இல்லை, நான் ஆராதிக்கிற கண்மலையாக இருக்கிற கிறிஸ்து. எனக்கு முன்னாடி அவன் எவ்வளோ உயரமாக இருந்தாலும் சரி, எனக்கு முன்னாடி அவன் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பிரம்மாண்டமாக வந்தாலும் சரி, அவன் எத்தனை ஆவியோட வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறா, நீ சும்மா இரு, நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன். ஒரு கல் புரண்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக வந்திருக்கேன்? கண்ணை மூடி சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரிசீவ் பண்ணுங்க. 5வது தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஒரு கல் உருண்டு வருவதாக. ஹல்லேலூயா. ரபா லாமா ஷதா ரபா லாமா. செபிங்க 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 பார்க்கலாம். செபிங்க பார்க்கலாம். நல்ல சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரீமா லாபா ஷதா ரபா லாபா. எஸ், தரிசனமா பாருங்க, தரிசனமா பாருங்க. சில மந்திரவாதத்தின் மேல சோத்திரம் 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 சோத்திரம். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு லீட் பண்ண. ஏவி விடுகிற ஆவி உன் குடும்பத்தை பிரிப்பதற்கு, உன் சரீரத்தை கொள்ளையடிப்பதற்கு ஏவி விடுகிற சில ஏவலின் ஆவியின் மேல, சில ஏவலின் ஆவியின் மேல, சில மந்திரவாதத்தின் ஆவியின் மேல ஒரு கல் விழப்போகிறது. ஒரு கல் விழப்போகிறது. ஆவியிலே நிறைந்து பெற்றுக்கொள்ளுங்க. உன் வீட்டுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற, உன் வாழ்க்கைக்கு முன்னே நின்று கொண்டிருக்கிற ஊரா பாலாம நொறுங்குது நொறுங்குது நொறுங்குது. இயேசுவின் நாமத்தினால நொறுங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினால நொறுங்கி போவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நொறுங்கட்டும் நொறுங்கட்டும். அதை இமேஜின் பண்ணி பாருங்க. அதை இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க பிரச்சனை முன்னாடி நிக்குது. சோத்திரம். உங்க போராட்டம் முன்னாடி நிக்குது. உங்க தோல்வி முன்னாடி நிக்குது. சில பிசாசின் வல்லமைகள் முன்னாடி நிக்குது. சில தற்கொலை வல்லமைகள் முன்னாடி நிக்குது. ஆனா அது நின்று கொண்டு இருக்கும் பொழுதே ஏதோ ஒரு கல் உருண்டு வருகிறது. உன் சார்பில் யுத்தம் பண்ணும்படியா, உன் சார்பில் வழக்காடும்படியா, உனக்காய் செயலாற்றும்படியா இந்த ஆண்டு ஒரு கல் புறப்பட்டு வருகிறது. கையை தட்டி ஆவியிலே நிறைந்து அந்த கல்லை பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அது நொறுங்கி போவதாக. அது நொறுங்கி போவதாக. அது நொறுங்கி போவதா. ஹல்லேலூயா. 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 அது நொறுங்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு தெரியாதுங்க பிசாசு எந்த ரூபத்தில் யார் மூலமா வருவான்னு நமக்கு தெரியாது. ஆனால் பிசாசு எந்த ரூபத்தில் வந்தாலும் எனக்காய் யுத்தம் பண்ணும்படியாய், எனக்காய் வழக்காடும்படியாய் இந்த ஆண்டு ஒரு கல் உருண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆண்டு ஒரு கல் உருண்டு வந்து கொண்டே இருக்கிறது. உன் பிள்ளைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எந்த வல்லமையாக இருந்தாலும் அது இந்த ஆண்டு நொறுங்கி போகும். ஹல்லேலூயா. இதெல்லாம் தீர்க்க தரிசனம். இதுதான் தீர்க்க தரிசனம். இதை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க தனி ஜெபத்தில், உங்க குடும்ப ஜெபத்தில் எப்ப ஜெபம் பண்ணாலும் இந்த 6 வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் நீங்க தீர்க்க தரிசனமா சொன்னீங்களே, இந்த வார்த்தையை நாங்க நம்புறோம். ஒரு கல் புரண்டு வரட்டும். அடிக்கடி மரணத்தை குறித்து யோசிக்க வைக்கிறேன். அடிக்கடி தற்கொலை செய்ய ஏன் வாழணும், எதுக்கு வாழணும், செத்தா நல்லா இருக்கும். நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஆவிகளின் மேலே எல்லாம் ஒரு கல் புரண்டு வந்து அதை நொறுக்கி போட போகிறது. சில 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 அசுத்தாவிகளை இந்த வருஷம் பரலோகத்திலிருந்து கல் புறப்பட்டு வந்து நொறுக்கி போட போகிறது. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக வந்திருக்கீங்க? 5 காரியம் சொல்லியிருக்கிறேன். 1, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, போர் முடிய போகிறது. 2, எனக்கான கானான் மேல் இருக்கிற நிழல் விலக போகிறது. 3, என் பசியை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய கூடு வானத்திலிருந்து இறங்கி வரப்போகுது. 4, என் ஏற்றத்திற்கான, என் எதிர்காலத்திற்கான ஒரு ஏணியை கர்த்தர் வைக்க போகிறார். 5, தோத்திரம், எனக்கு முன்னாடி நிற்கிற சகல வல்லமைகளை நொறுக்கி போடக்கூடிய ஒரு கல் புரண்டு வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை யாத்திராகமம் ஸ்தோத்திரம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம்.
முன்னாடி பார்த்து வாசிங்க. அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ, எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஆரோனுடைய கோலோ அவைகளை விழுங்கி போட்டது. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். மோசேட்ட கர்த்தர் ஒரு கோலை கொடுத்து, இதை நீ அங்கே போய் போடு, அது சர்ப்பமாக மாறும். தைரியமாக வந்து பார்வோனுக்கு முன்னாடி மோசேயும் ஆரோனும் அந்த கோலை போடுகிறார்கள். போட்ட மாத்திரத்தில் அது என்ன செஞ்சு? சர்ப்பமாய் மாறினது. மோசைக்கே கொஞ்சம் அப்படி ரொம்ப ப்ரைடாக மாறி பெருமையாக, பார்த்தியா சாதாரண நாள் நான் ஒரு காலத்தில் ஒன்றை தப்பிச்சு ஓடினேன், ஆனால் பார்த்து இப்போ என் கையில் ரொம்ப தெம்பா தெனாவட்டாக இருந்தான். பார்வோன் கொஞ்சம் சிரிப்பாக பார்த்துட்டு, யாரங்க அப்படின்னா, அங்கே நிறைய மந்திரவாதிகள் வந்தார்கள். மந்திரவாதிகள் போட்ட உடனே அதுவும் என்ன செய்யுச்சு? இது ஆரோனுடைய கோல். அவருடைய கோள்களை அப்படின்னா குறைஞ்சது நூற்றுக்கணக்கான மந்திரவாதிகள் இருந்திருப்பார்கள். சும்மா 2 பேர் 3 பேர்லாம் கிடையாது. எலியாவின் நாட்களில் எத்தனை பேர் இருந்தாங்க? பாகால் தீர்க்கதரிசிகளும் மந்திரவாதிகளும் எத்தனை பேர் இருந்தாங்க? 400 + 450 850 பேர் இருந்தாங்க. நல்லா கவனிங்க, 850 பேர் அங்க, இங்க ஒரு ஆளு. அதே மாதிரி தான் பார்வோன் அரண்மனையிலையும் நூற்றுக்கணக்கான மந்திரவாதிகள் பூசாரிகள் என்ன செஞ்சிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. இங்க ஒரே ஒரு கோல், ஆரோனுடைய கோல், மோசேயினுடைய கோல், அது மாத்திரம் சர்ப்பமாய் நிற்கிறது. ஆனால் முன்னாடி பார்த்தா நூற்றுக்கணக்கான சர்ப்பம் எழும்பி எதிர்த்து நிற்க ஆரம்பித்தது. ஆனால் நேரம் செல்ல செல்ல, காலம் செல்ல செல்ல பைபிளில் வாசிக்கிறோம், அவர்களுடைய கோள்களை இவனுடைய கோல் விழுங்கி போட்டது. இந்த ஆண்டு எனக்கு முன்னாடி எழும்புகிற சில சர்ப்பத்தின் வல்லமைகளை, அபிஷேகம், வல்லமை, அவைகளை விழுங்கி போடும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ரெடியா வந்திருக்கிறீங்க? நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான பாம்பு எழும்பி வந்தாலும், உங்களுக்கு விரோதமா எத்தனை சர்ப்பத்தின் ஆவி எழும்பி வந்தாலும், இந்த ஆண்டு கர்த்தர் அவைகளை ஓ வாய்க்குள்ள வச்சு உன்னை விழுங்க செய்ய போகிறார். நீங்கள் விழுங்க போகிறீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் அவைகள் என்னை பயமுறுத்தி இருக்கலாம், இதுவரைக்கும் அவைகள் என்னை விழுங்க வந்திருக்கலாம், இதுவரை என்ன பிரித்து ஒன்றும் இல்லாமக்கிறதுக்கு வந்திருக்கலாம். அப்பா சொல்றா, உனக்கு முன்னாடி 1 நின்னாலும் பரவாயில்ல, 10 நின்னாலும் பரவாயில்ல, 100 இருந்தாலும் பரவாயில்ல, 1000 இருந்தாலும் பரவாயில்ல, உன் காலம் வரும் பொழுது அத்தனையும் நீ விழுங்கி போடுவே. இந்த ஆண்டு சர்ப்பத்தின் வல்லமைகள் விழுங்கி போகிற ஆண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? இது உங்களுக்கான வார்த்தை, இது உங்கள் குடும்பத்திற்கான தீர்க்க தரிசனம். நான் சொல்லுகிறேன், இதை ரிசீவ் பண்ணுங்க. இந்த 6 வார்த்தையை மறந்துடாதீங்க. சோத்ரம், இந்த செய்தி இந்த வாரத்தில் யூடியூப்ல வரும்பொழுது தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. எங்க ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை அப்படின்னு தயவு செய்து உங்க நண்பர்களுக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு அனுப்புங்க. இந்த 6 வார்த்தையின் பிரகாரம் இந்த ஆண்டு கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த போகிறார், கர்த்தர் என்னை கனப்படுத்த போகிறார். முன்னாடி சிலை வந்தாலும் நொறுங்கும், முன்னாடி பாம்பு வந்தாலும் விழுங்கப்படும். எனக்கான ஏணியை கர்த்தர் முன்னாடி வைப்பா, எனக்கான ஆசீர்வாத வானத்திலிருந்து இறங்கி வரும். என் மேல இருக்கிறதெல்லாம் அது என்னை விட்டு விலகி போய்விடும். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கு? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். நல்லா ஜெபமணி ஆவியில நிரம்பி இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் நிறைவேற்ற போகிறோம். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கிறேன்? நான் தேவ ஆவியில நிரப்பப்பட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், இது ஏன் வார்த்தை அல்ல, இது கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம். இது கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த ஆண்டு நிறைவேற போகுது. மறுபடியும் சொல்றேன், நீங்க ஏணியில மேல வர போறீங்க. நீங்க ஏணியில மேல வர போறீங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? மறுபடியும் சொல்றேன், மேல ஏறி வரணுங்க. எவ்வளவு நாள் தாங்க கீழே நிக்கிறது? மேல ஏறி வாங்க. என் அபிஷேகம் என்னை மேல கொண்டு வரும். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 2-3 நிமிஷம் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம்.